இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்ப்போம். ஒருவர் 1200 5% கூட்டுவட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு தொகையை திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? பி கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. கூட்டுவட்டி விகிதத்தில் எவ்வளவு ஆகும் கேட்டுருக்காங்க. ஸோ கூட்டுவட்டி ஃபார்முலா செட் பண்ணணும். கூட்டுவட்டி ஃபார்முலா வந்து பி இன்ட்டு 1 + r/100 இன்ட்டு ஹோல் பவர் n. ஸோ பி வந்து 12,000 இன்ட்டு இது என்ன 1 + r வந்து இது 6 இது என்ன ஆர் வந்து π/100 ஹோல் பவர் ஸ்கொயர். இது ரெண்டே அடிச்சா 1 5 25 100 ஒரு 20 20 + 1 21. அது இது எப்படி இருக்கானா மேல ஸ்கொயர்னால இதை 21/20 இன்ட்டு 21/20 எழுதிக்கலாம். இங்கே ஒரு 12,000 இருக்கு. 2 சேர் காலி. ஓ 2 2 6 2 12 60 இது ரெண்டு அடிச்சா 30 ஆகும். ஸோ 21 × 21 × 30 நம்மளோட ஆன்சர். 21 21 441 441 3 மல்டிப்ளை பண்ணா 3 4 12 மிச்சம் 1 4 12 12 13 இங்கே ஒரு சைவர் பதிச்சுக்கலாம். அப்போ 13,230 தான் ஒரு 2 ஆண்டு முடிவுல முதிர்வு தொகையாக கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 13,230. மதிப்பு காண்க √5 இன்ட்டு இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிகேஷன்ல ரூட்டா கொடுத்தாங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து ரூட்ல என்ன நம்பர் இருக்கும் அதான் ஆன்சர். அப்போ 5ஓட பவர் என்ன 1, அப்போ ஆப்ஷன் டி 5 பவர் 1 தான் ஆன்சர். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமிக்கிறார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? ஒருத்தர் வந்து ஒரு ரெயின் கோட்டை 20% டிஸ்கவுண்ட் வாங்குறதுனால அவருக்கு 25 ரூபாய் மிச்சமாகுது. இப்போ ரெயின் கோட்டை விலை பி வச்சுக்கோம், இதுக்கு 20% தள்ளுபடி கிடைக்கிறதுனால அவருக்கு வந்து 25 ரூபாய் மிச்சமாகுது. நம்ம பாசல் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது இன்ட்ரெஸ்ட் இது கொண்டு வரலாம். 20% 20/100 இது ரெண்டு போகும்போது எப்படி ஆகும்னா 25 × 100/20 ஒரு 20 5 20 100. அப்போ 25 × 5 125. அப்போ அசல் வந்து என்னன்னா 125. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்காங்க. அரைக்கோளம்னா இதுதான் ஒரு அரைக்கோளம். தேங்காய் முடியும் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு அரைக்கோளம். இது இருக்க மீப்பெரு வட்டங்கள் இதுதான் கொஸ்டின். ஒரு ஒரு அரைக்கோளத்துல இருக்கிற பெரிய வட்டம் எதுனா இது ஒன்னே ஒன்று மட்டும்தான். மேல அதோட வலைப்பரப்பு இருக்குல்ல அடிப்பரப்பு, அதோட அடிப்பரப்புல இருக்கிற வட்டம் தான் மீப்பெரு வட்டம். மற்ற எல்லாமே அதோட சின்ன வட்டங்கள் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர சென்டிமீட்டர் கொண்ட உருளையின் கன அளவை காண்க. உருளைனா இதான் உருளை. உருளையோட அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க 500 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர். உயரம் வந்து 4 கொடுத்தாங்க. நமக்கு கன அளவு கேட்கலாம். கன அளவு ஃபார்முலா தெரியும். உருளைக்கு πr²h. நமக்கு உருளையோட அடிப்பரப்பு பார்த்தீங்கன்னா அது வட்ட வடிவில் தான் இருக்கும். நமக்கு அடிப்பரப்பு வந்து 500 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து என்னன்னா πr². அப்போ πr² தான் 500. அப்போ இங்க இருக்கிற πr² பதிலா 500 சப்ஸ்டிட் பண்ணலாமா? 500 இன்ட்டு h ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 4. அப்போ கன அளவு என்னன்னா 500 × 4 2000 மீட்டர் கியூப். 5 20 மீட்டர் சேர்ப்போம். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. கையில் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகளில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ஸோ மொத்தம் 5 டசன் முட்டை வாங்கிருக்காங்க. ஒரு டசன்னா 12 முட்டை. ஒரு டசன்ல 12 முட்டை இருக்கும். அப்போ 5 டசன்னா 5 × 12 60. அப்போ மொத்தம் 60 முட்டைகள். இதுல 45 முட்டை நல்ல முட்டைனா அப்போ கெட்டுப்போன முட்டைகள் சதவீதம் தான் கேட்காங்க. அப்போ கெட்டுப்போன முட்டைகளோட 60 - 45 15. அப்போ கெட்டுப்போன முட்டைகள் வந்து 15. நமக்கு என்ன கேட்காங்க கெட்டுப்போன முட்டைகளின் சதவீதம். அப்போ 60ல 15 தான் அதோட சதவீதம். அப்போ 15/60 இன்ட்டு 100. ஒரு 15 15 4 15 60 1 4 4 25 4 100. ஆன்சர் வந்து என்னன்னா 25%. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு காண்க. இதுல சண்டே 2 இந்த மாதிரி ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரீசனிங். இதுல பாத்தீங்கன்னா சண்டேல பபல்ஸ் வந்து 2 தான் இருக்கு. பபல்ஸ்னா AEIOU இதுதான் இங்கிலீஷ் லெட்டர் இருக்க பபல்ஸ். சண்டேல 2 பபல்ஸ் இருக்கு, அதனால இதை 2 கொடுத்துருக்காங்க. இங்க டியூஸ்டேல பாத்தீங்கன்னா 1 2 3 பபல்ஸ் இருக்கு, அதனால இங்க 3 கொடுத்தாங்க. தேர்ஸ்டேல 2 பபல்ஸ் இருக்கு, U and A. ஸோ அதனால 2 கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி மண்டேவின் மதிப்பு காண்கிறாங்க. மண்டேல எத்தனை பபல்ஸ் இருக்கு? OA. இப்போ 2 தான் இருக்கு. அப்போ மண்டேவின் மதிப்பும் 2 தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். கித்தானை கொண்டு 70 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. செவ்வக வடிவ கித்தான் இதான் செவ்வக வடிவ கித்தான். இப்போ உயரம் வந்து 4 கொடுத்தாங்க, L கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து எப்படி மாத்துறாங்கன்னா ஒரு கூம்பு வடிவ கூடாரமா மாத்துறாங்க. ஒரு கூம்பு வடிவ கூடாரமா மாத்துறாங்க. ஸோ நமக்கு இப்போ நீளம் இதோட ஆரம் கொடுத்துருக்காங்க 700 சென்டிமீட்டர். நீங்க பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் மீட்டர் இருக்கு, 2 வேற யூனிட் ஆகுது. எல்லாத்தையும் ஒரே மீட்டர் மாத்தணும், ஒரே யூனிட்டா மாத்தணும். அப்போ ஒரு மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 700 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோனா 7 மீட்டர். அப்போ ஆரம் வந்து என்ன 7 மீட்டர், H வந்து என்ன 4 மீட்டர். இப்போ நமக்கு ஒரு செவ்வக வடிவ கித்தான கூம்பு வடிவம் மாத்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சீங்கன்னா இந்த கடையில எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து சுருட்டி கூம்பா மாத்தி அதுல தான் நமக்கு பொருட்கள்லாம் போட்டு கொடுப்பாங்க, சக்கரை அரிசி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செவ்வக வடிவ பரப்புல இருக்கிறத அதை கூம்பு வடிவமா மாத்தாங்க. அப்போ இதோட பரப்பளவு வந்து இங்க போகும்போது இதோட வலைபரப்பா மாறிடும். அப்போ இதோட செவ்வகத்தோட பரப்பளவும் கூம்போட வலைபரப்பும் சமம். இப்போ நம்ம செவ்வகத்தோட பரப்பளவு பார்த்து தெரியும், L × B = கூம்போட வலைபரப்பு பார்முலா வந்து என்னன்னா πr/L. இது R, இது H, இதான் L. நமக்கு L தெரியாது. L ஓட ஃபார்முலா வந்து என்னன்னா √h² + r². இப்போ நமக்கு L கண்டுபிடிச்சு அதை இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ H நமக்கு தெரியும் 4, R வந்து H வந்து 24, R வந்து 7. இப்போ சப்ஸ்டிட் பண்ணா 24²
பிளஸ் 7 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் வந்து எவ்வளோ 24 இன்ட்டு 24 நான் அங்கே பயணக்கார மிச்சம் 1 12 8 8 1 9 12 8 2 4 6 7 5 அப்போ 576 அப்போ ரூட் ஆஃப் 576 பிளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 அப்போ ரூட் ஆஃப் 2 கூட்டினா 625 அப்போ எல் 625 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 25 அப்போ எல் வேல்யூ தெரியும் 25 ஸோ இது வந்து அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க நமக்கு எல் நீளம் தெரியாது அப்படி வச்சுக்கலாம் அகலம் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க பையனா 22/7 இன்ட்டு ஆரம் வந்து 7 இன்ட்டு எல் வந்து 25 ஸோ இந்த 4 இன்ட்டு கிலோ வந்து ஒரு 7 வச்சுக்கலாம் அப்போ 22/4 இன்ட்டு 25 ரெண்டு அடிச்சா 11 டிவைட் பை 2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 25 இன்ட்டு 11 5 2 5 2 5 7 2 இப்போ 275 டிவைட் பை 2 இது ரெண்டு அடிச்சா 1 3 மிச்சம் 1 7 5 ஆன்சர் வந்து என்னன்னா 137.5 மீட்டர் தான் நம்மளோட செவ்வகத்தோட நீளம். ஸோ அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு 137.5 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த எண் என்ன காணல 2 1 2 6 24 120 இந்த மாதிரி ஒரு சீரிஸா இருக்க நம்பர்ல அடுத்த ஒரு நம்பர் என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் பார்க்கலாம். ஒன்னோட ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 2 வருமா, ரெண்டோட எதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும், 3 மல்டிப்ளை பண்ணா 6 வருமா, 3 6 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 24 வரும் 4 6 24 24ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 24ஓட 5 மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அப்போ ஒன்னோட 2 மல்டிப்ளை பண்ணா 2 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணா 6 6ஓட 4 மல்டிப்ளை பண்ணா 25 அப்ப 24 5 மல்டிப்ளை பண்ணா 120. இப்போ இங்க என்ன வரும்னா 6 மல்டிப்ளை 120 6 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 120 6 மல்டிப்ளை பண்ணா 720. ஸோ ஆன்சர் அடுத்த வர நம்பர் என்ன 720 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 3x plus 4y is to 4x plus 6y is equal to 22 is to 32 எனில் xy இன் மதிப்பு காண்க. இது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். இப்போ இது எப்படி எழுதலாம் 3x plus 4y divided by is to இருக்கிறத நம்ம பின்னம் அடிக்கிறோம் 6y is equal to 22/32 இதை ரெண்டையும் அடிக்கலாம் 11/16 வருமா. ஸோ ரெண்டும் ஈக்குவல் டு இன்ட்டு சம பின்னத்தில் இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் 3x அதை அப்படியே டேரக்டாக ஈக்குவல் பண்ணிக்கலாம் 3x plus 4y is equal to 11 4x plus 6y 16 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி xy கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆனால் அது பதிலாக ஈஸியான மெத்தட் என்னன்னா இது ரெண்டு ஈக்குவேஷன்லையும் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்க ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணி எது கரெக்டான வேல்யூ கொடுத்தோ அதை செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் இதை சால்வ் பண்ணதான்ட்டு. எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா 3 ஒய்க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணா 4 2 8 4 இன்ட்டு 2 8 அப்போ 8 3 + 8 11 அப்போ இது ஆப்ஷன் ஏ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதான் ஆன்சர். மற்ற வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 நான் ஒய் பதில் 4 சப்ஸ்டிட் பண்ணா 4 16 17 வரும். ஆனால் இங்கே ஈக்குவல் டு 11 இருக்கு. இப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு எண்களின் மீப்போவா 11 அவற்றின் மீச்சிமா 693 ஒரு எண் 77 மற்றொரு எண்ணை அங்க நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு அந்த இரு எண்கள் A இன்ட்டு B. உங்களுக்கு LCM என்ன கொடுத்துருக்காங்க 693 HCF வந்து 11 ஒரு நம்பர் என்ன 77 கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ கேட்டிருக்காங்க 77 டிவைடில் வந்துடும் 77 ஒரு 7 11 77 இது ரெண்டு அடிக்காம 57 63 மிச்சம் 6 இங்க ஒரு 3 இருக்கு 63 57 63. ஸோ அந்த இன்னொரு எண் என்னன்னா 99 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு வியாபாரி 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 150 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன்களை கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு இந்த கொஸ்டின்ல கீவேர்டு என்னன்னா அதிகபட்ச கொள்ளளவு என்ன. அதாவது 2 எண்ணெய் வச்சிருக்காரு இதுல 120 லிட்டர் இருக்கு இதுல 150 லிட்டர் இருக்கு இது ரெண்டையும் தனித்தனியா வைக்க பாக்குறாரு. ஆனா என்ன இது ரெண்டுலையும் அளக்கிறதுக்கு பொதுவா ஒரு கலன் வேணும்னு கேட்டிருக்காரு. ரெண்டுக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மக்கு ரெண்டு என்ன இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டையுமே ஒரே மாதிரி மூந்து ஊத்துற அளவுக்கு ஒரு ஜக்கு வேணும். அதோட அதிகபட்ச கொள்ளளவு கேட்கிறாங்க. அதிகபட்ச கொள்ளளவுனா இந்த 120க்கும் 180க்கும் HCF தான் அதிகபட்ச கொள்ளளவு. ரெண்டுக்கும் HCF பார்த்தா இது எப்படி எழுதுறாங்கன்னா 10 இன்ட்டு 3 இன்ட்டு 4 150 எப்படி 6 இன்ட்டு 3 இன்ட்டு 10 இது ரெண்டுலையும் 4 12 120 6 18 இன்ட்டு 10 150 என்ன ரெண்டு ஆப்ஷன். இப்போ 10 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இது எப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 10. ஸோ இப்போ இதுல ரெண்டுலையுமே பொதுவாக இருக்குது என்னன்னா 10 3 2 10 3 2 பொதுவாக இருக்கு. அப்போ மீப்போவா என்னன்னா இது 2 6 6 இன்ட்டு 10 அப்போ ரெண்டுக்கும் பொதுவான HCF வந்து 60. ஆன்சர் வந்து 60 லிட்டர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மீச்சிமா விகிதத்தை காண்க. 7க்கும் 13க்கும் LCM ரெண்டுமே பகா எண்ணெய். ஸோ ஒரு பகா எண்ணுக்கு வந்து HCF வந்து என்னன்னா 1 தான். பகா எண்ணுக்கு LCM வேணும்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 இன்ட்டு 13 91 உங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா மீப்போவா HCFக்கும் LCMக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா HCF ஒன்று ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 இஸ் டு LCM வந்து என்ன 91 அப்போ 1 is to 91 தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन x is to y is equal to 2 is to 1 எனில் x square minus y square is to x square plus y square என்பது சிம்பிள் அதே தான். அதாவது x by y
வந்து 2/1 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நான் இந்த மாதிரி பின்னங்கள்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே டேரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்க்கு 2 ஒய்க்கு 1 இங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ்க்கு 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 இங்க எக்ஸ்க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணா 4 ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு சப்ஸ்டிட் 1 சப்ஸ்டிட் பண்ணா அப்ப 4 பிளஸ் 1 அப்ப 4 மைனஸ் 4 டிவைட் பை 4 பிளஸ் 1 ஆயிரும். இப்போ 3/5 இது எப்படி எழுதலாம் 3:5 எழுதலாமா? அப்ப ஆன்சர் வந்து 3:5. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். 24 மீட்டர் நீளமும் 18 மீட்டர் அகலமும் 16 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு அறையினுள் வைக்கப்படும் மிகப்பெரிய கம்பியின் நீளம். அந்த அறை வந்து எப்படி இருக்குன்னா நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கனசெவ்வக வடிவத்தில் இருக்கு அந்த அறை. இதுல வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கம்பி. மிகப்பெரிய கம்பினா அதோட மூலை விட்டம் தான். சோ கனசெவ்வகத்தோட மூலை விட்டம் பார்க்கணும் அப்படின்னா d = √(h²h²v²) அதாவது நீளம் இன்டு உயரம் இன்டு அகலம். அகலம் நீளம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயர் பிளஸ் அகலம் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட். நமக்கு எல்லாருக்கும் வேல்யூ தெரியும். 24 ஸ்கொயர் பிளஸ் அகலம் வந்து என்னன்னா 18 பிளஸ் 16 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் வந்து என்னன்னா 576 முன்னாடி பார்த்தோம். 18 ஸ்கொயர் எவ்வளவு? 8 64 4 மிச்சம் 6 1 8 144 8 1 4 2 324. 324 பிளஸ் 16 ஸ்கொயர் வந்து 256. இது மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 6 4 10 10 6 16 6 மிச்சம் 1 7 2 3 10 15 15 மிச்சம் 1 5 3 8 8 2 10 11 15. அப்போ √(1186) வரும். 186 எதோட ஸ்கொயர் ரூட்னா 34 ஸ்கொயர் ரூட். அப்போ அந்த கம்பியோட நீளம் வந்து என்னன்னா 34 மீட்டர். அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீப்போக்காவின் 6 மடங்கு. அதாவது எல்சிஎம் வந்து என்னன்னா HCF ஓட 6 மடங்கு. 6 மடங்கு சொல்லிட்டாங்க. மீப்போக்கா வந்து 12 எண்ணை மற்றும் அந்த ஓர் எண் 36 எண்ணை மற்றொரு எண்ணை கண்டு. இப்போ HCF எவ்வளவு கொடுத்தாங்க? 12 கொடுத்தாங்க. இப்போ 12 இங்க HCF ஓட 12 சப்ஸ்டிட் பண்ணலாம். 12 இன்டு 6. இப்போ எல்சிஎம் தெரியும், HCF தெரியும், ஒரு நம்பர் தெரியும், இன்னொரு எண்ணை கண்டு. நமக்கு ஆல்ரெடி முன்னாடி ஃபார்முலா தெரியும். எல்சிஎம் இன்டு HCF = அந்த இரு எண்கள் A இன்டு B. எல்சிஎம் வந்து என்ன 12 இன்டு 6. 12 இன்டு 6. HCF வந்து 12. இந்த ஒரு நம்பர் வந்து என்னன்னா 36. 36 இன்டு 9 டிவைடட் வந்து 36. அடிச்சா 1 12 12 3 12 36. இது அடிச்சா 2. அப்ப அந்த மற்றொரு 12 இன்டு 2 24. அப்ப அந்த மற்றொரு எண் என்னன்னா 24. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அசல் தொகை 1000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. அது 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கிடைக்குங்க. அது ஃபார்முலா என்னன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் இன்டு 3 + R/100. சோ நமக்கு P தெரியும், R தெரியும், N தெரியும். இதுல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. N கூட தேவையில்லை. 10000 R ஸ்கொயர் என்னன்னா 15. இது எப்படி என்னன்னா 15/100 இன்டு 15/100 எழுதிக்கலாம். இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 300 ஆகும். 300 + 6 பதிலா 15 சப்ஸ்டிட் பண்ணா இப்போ இது எப்படின்னா 315/100 ஆகும். சோ 2 சேவருக்கு 2 சேவர் காலி, இங்க 2 சேவருக்கு இந்த 2 சேவர் காலி. இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். 5 அடிச்சா 63/20 ஆகும். இது ரெண்டையும் அடிக்கலாம். ஒரு 3 15 4 5 20. இப்போ 15 இப்போ 3 × 15 × 63/4 தான் நம்ம ஆன்சர். அப்போ 63 × 15 45 45 × 63 45 × 63 13 15 மிச்சம் 1 4 12 12 13 6 30 சேர் மிச்சம் 3 6 24 27. 5 3 8 2. அப்போ 2835/4. இது அடிச்சா 728 0 35 32 மிச்சம் 3 728 மிச்சம் 2 1 சேர்த்து 520. ஆன்சர் வந்து என்னன்னா 708.75 தான் கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு முடியாத வித்தியாசம். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப்படியே k கியூப் வரைக்கும் வேல்யூ வந்து என்னன்னா 72900 எனில் 1 + 2 + 3 + k இன் மதிப்பு காண்க. கனமூலங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அதோட இயலெண்களோட மதிப்பு கேட்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கனமூலங்களின் கூடுதல் வந்து ஃபார்முலா 1 கியூப் + 2 கியூப் வந்து n கியூப் வரைக்கும்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. சோ நமக்கு இந்த ஃபார்முலால இது இருக்கு. ஆனா நமக்கு என்ன இங்க கூடுதல் அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டாங்கன்னா 1 + 2 + 3 n வரைக்கும் ஃபார்முலா கேட்டாங்க. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க. இங்க n பதிலா இங்க k இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரண்ட். சோ அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணா அப்போ n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் 72900. நமக்கு என்ன கேட்டாங்க 1 + 2 + 3 k ஓட மதிப்பு கேட்டாங்க. அப்போ இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2. சோ நமக்கு இதுதான் இந்த வேல்யூ தான் கேட்டாங்க. சோ நமக்கு இந்த வேல்யூ தான் வேணும். அப்ப ஸ்கொயர் வச்சா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72900. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா 829 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 27. ஸ்கொயர் ரூட் 2 0 1 0 ஆகும். அப்ப 270. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. 2 3 5 9 x 33 y என்ற தொடரில் x + y இன் மதிப்பு காண்க. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் நம்பர் கொடுத்தாங்க. இந்த x y என்னன்னு கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் கூட்டி எவ்வளவு மதிப்புன்னு கேட்டாங்க. சோ இப்போ ஒவ்வொரு அடுத்த நம்பருக்கு உங்களுக்கு ஒற்றுமை என்ன பார்க்கணும். என்ன பேட்டர்ன்ல இந்த சீரிஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 2ல 1 போச்சுன்னா வித்தியாசம் 1, இங்க 2 வருது.
இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 4 வருது. 1 2 4 6ம் வரலாம், 8ம் வரலாம். 6 போட்டா 9யும் 6யும் கூட்டினா 15 வரும். 15 8யும் கூட்டினா 17 வரும். அப்போ 6 வராது. இப்போ 8 போட்டு பார்க்கலாம். 9க்கு 9 8 கூட்டினா இங்க 17 வரும். 17 அப்போ 2ன் மடங்குகளா இருக்கு. ரெண்டோட பவர் வேல்யூஸா இருக்கு. அதாவது 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 4 அப்போ 1 2 4 8 16 32 64 இந்த இந்த பேட்டர்ல தான் இந்த சீரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ 17ஓட அடுத்து 17ஓட 16 கூட்டினா 33 வருதா? அப்போ இந்த பேட்டர்ல தான் சீரிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 33 அடுத்து 33 32ஆல கூட்டினா ஒய் வந்து 65 வரும். ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 17, ஒய் வேல்யூ வந்து 65. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் மதிப்பு தான் கேட்குறாங்க. 2 கூட்டினா 2 1 82. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் KCF இன் மீச்சிமா இதற்கு சமம் இல்லை. இது கொஞ்சம் டிஸ்டர்பான கொஸ்டின் தான். என்னன்னா ஆல்பபெட் எல்லா நம்பருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 1 பிக்கு 2 இப்படியே ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் 26 வரைக்கும் நம்பர் போட சொல்லிருக்காங்க. இதுல என்னன்னா HCF இன் மீச்சிமா தான் கேட்கறாங்க. எல்லாரும் ட்விஸ்ட் ஆகுது இந்த இடத்துல தான். HCF ஓட மீச்சிமாவா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? இதுக்கு HCF அப்படின்னு கேட்டீங்கன்னா H என்ற லெட்டருக்கும் C என்ற லெட்டருக்கும் F என்ற லெட்டருக்கும் மீச்சிமா தான் இதற்கு சமம் இல்லைன்னு கேட்கறாங்க. அப்போ Hக்கு என்ன வேல்யூ பாருங்க. Hக்கு 8, Cக்கு வந்து என்னன்னா 3, Fக்கு வந்து என்ன 6. அப்போ 8 3 6 மீச்சிமா வந்து எதற்கு சமம் இல்லை? ஆப்ஷன்ல எதற்கு சமம் இல்லைன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ 8 3 6 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 2 போடுவோம். 4 3 3 இதுக்கு 3 எடுத்தா 4 1 1 அடுத்த 2 எடுத்தா 2. அப்போ 2 4 2 8 3 22. இதோட எல்சிஎம் வந்து என்னன்னா 24. நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா HCF மீச்சிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்கறாங்க. அப்போ ஆப்ஷன்ல எது வந்து 24 வராதோ அது ஆன்சர். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 24. இது 24. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஈயோட வேல்யூ 5, எஸ்ஸோட வேல்யூ 19. அப்போ 19 + 5 24 வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இப்போ ஏவோட வேல்யூ 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு வந்து 8. இது 3ஐயும் கூட்டினா 12. அப்போ இது வந்து 24 வரல. அப்போ இது இதான் ஆன்சர். இதுக்கு இந்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஏக்கு 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு வந்து 8. M3 24 வருது. அப்போ ஆப்ஷன் டிக்கு வந்து 24 வருது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் வந்து என்னன்னா A + C + H தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாட்களில் 3750 சம்பாதிக்கின்றன. 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கிறார்கள் எனில் 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 1600 சம்பாதிப்பாங்க? ஆண்களை எக்ஸ் வச்சுக்கோங்க, பெண்களை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து 7 நாள் ஒர்க் பண்றாங்க. இப்போ இது வந்து ஒரு நாள் ஒர்க்னா இப்போ 7 நாள் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க கிடைக்கக்கூடிய சம்பளம் என்னன்னா 3750. இப்போ 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து 7 நாட்கள் ஒர்க் பண்ணாங்க. அதாவது சம்பளம் வந்து என்னன்னா நம்ம ஒரு நாள் செய்யற வேலை இட்டு ஒரு நாள் செய்யற நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு மொத்தம் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கோம் அதானே. அப்போ அது கொடுக்குற சம்பளம் நமக்கு இந்த 7 கிட்ட வச்சு டிவைட் ஆயிடும். இது ஏன் அடிச்சா 7 30 75 மிச்சம் 2 7 4 28 540. அப்போ இது எப்படி ஆகும்னா 3x + 4y = 540. இதே மாதிரி அடுத்தது 11 ஆண்கள் இங்கே போட்டு 11 ஆண்கள் 13 பெண்கள் எத்தனை வேலை பார்க்குறாங்க? 8 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து 15040. அப்போ இந்த 8 வச்சு டிவைட் ஆகும். இது 2 அடிச்சா 1 மிச்சம் 8 மிச்சம் 6 8. அப்போ 11x + 13y இது 1880. நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஆண்களோட தனியா அவங்களோட திறன் எவ்வளவுன்னு, பெண்கள் அவங்களோட திறன் எவ்வளவு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து இந்த 12400 எவ்வளவு நாள் சம்பாதிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி XY வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டுமே வேற வேற வேல்யூவா இருக்கு. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை வந்து 11 மல்டிப்ளை பண்ணுவோம், இதை 3 மல்டிப்ளை பண்ணுவோம். முதல் ஈக்குவேஷன் 11 ரெண்டாவது ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ மல்டிப்ளை பண்ண 33x + 44y = 5940. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் 11 மல்டிப்ளை பண்ணணும். சார் ரெண்டாவது ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 33x + 39y = 5640. இதுல 33 33 அப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும். 44 39 போச்சுன்னா 5 இப்போ 5y ஆயிடும். இது ரெண்டையும் கழிச்சா 300. அப்போ y வேல்யூ வேணும் 5 கீழே வெளில வந்துடும், அடிச்சா 60. அப்போ பெண்களோட திறன் எவ்வளவு தெரிஞ்சிச்சு 60. இதை வந்து இந்த முதல் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் நமக்கு x வேல்யூ கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டிட்னா 3x + yக்கு பதிலாக 60 போட்டா 6 24 240 = 540. நம்மளுக்கு x தான் 240 போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். 3x = 540 240 போச்சுன்னா 300. அப்போ x வேல்யூ வந்து என்னன்னா 3 இங்க போனா டிவைட் அடிச்சா
அப்போ ஆண்களோட திறன் வந்து என்னன்னா 100, பெண்களோட திறன் வந்து என்னன்னா 60. நமக்கு இங்க என்ன கேட்டாங்கன்னா 7 ஆண்கள் 9 பெண்கள். அப்போ 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து அப்போ ஆண்களோட திறன் என்ன 100, பெண்களோட திறன் வந்து 60. அப்போ 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து 12,400 எவ்வளவு நாள் சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நாட்கள் தான் தெரியாது, அதுக்கு என்ன வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே போட்டா 700 9 நாள் 36. 7 ஆண்கள் 9 பெண்கள். ஓகே. ஸோ இது ரெண்டு சாரி 9 54. இப்போ 700 பிளஸ் 540 1240 ஆயிரும் இன்ட்டு என். நம்மளுக்கு தேவை என்ன தான் இந்த 1240 கீழே டிவைட் பண்ணும். இப்போ 1240 ரெண்டே அடிச்சா 10. அப்போ n equal to 10. இப்போ 10 நாட்கள்ல 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து 1240 சம்பாதிக்கும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இந்த கொஸ்டின்ல கீவேர்ட் அண்ட் ட்விஸ்டடான வேர்டு என்னன்னா ஓராண்டின் லாபம். இப்போ என்னன்னா விக்னேஷ் சஞ்சய் 2 பேர் இருக்காங்க. இங்க ஒருத்தர் வந்து விக்னேஷ்ட 10,000 4% வட்டி விதத்துல 2 வருஷங்களுக்கு கடனா வாங்குறாரு. வாங்கி இந்த 10,000 இவருக்கு கடனா கொடுத்து கடனா 6%க்கு கடனா கொடுத்தாரு. அதே 2 வருஷத்துக்கு. ஸோ அவருக்கு கிடைக்க லாபம் எவ்வளவு கேட்கிறாங்க. இப்போ இந்த 10,000 வாங்கினா 2 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸ்டெண்டட் நம்பர் வந்து விக்னேஷ்க்கு எவ்வளவு தொகை கொடுக்கணும்னா அதே தான் தனி வட்டி விதத்தை போட்டா 2 காலி 8 800. அப்போ எக்ஸ்டெண்டட் நம்பர் வந்து அவர் வாங்கின 10,000க்கு 800 ரூபாய் விக்னேஷ்க்கு திருப்பி. இது வந்து இவர் கொடுக்கக்கூடிய தொகை. அப்போ இவர் வந்து இந்த 10,000 இங்க கடனா கொடுத்தாரு சஞ்சய்க்கு. அது மூலியமா இவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு பார்ப்பாங்க. அதே தான் தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா 2 காலி 10,000 0 6 12 2 அப்ப 1200. இப்போ எக்ஸ்டெண்டட் நம்பர் வந்து சஞ்சய்க்கு கடனா கொடுத்ததுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1200. இவர் கடனா வாங்கினால இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை என்னன்னா 800. இப்போ லாபம் எவ்வளவு கேட்டாங்க. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சா லாபம் கிடைச்சுமா. அப்ப 1200ல 800 போச்சுன்னா லாபம் வந்து என்னன்னா 400. இது வந்து 2 வருஷத்துக்கு தான் அவருக்கு 400 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஆனா என்ன கேட்டாங்கன்னா ஓராண்டுக்குன்னு கேட்டாங்க. அப்போ 400 ரெண்டாவது டிவைட் பண்ணா 200. இப்போ இதான் 200 தான் ஆச்சு. நிறைய பேர் 400 கிடைச்சதும் ஆப்ஷன் பி டிக் பண்ணிப்பாங்க. அதாவது ஓராண்டி லாபம் தான் கேட்டாங்க. ஏன்னா எல்லாமே 2 வருஷத்துக்கு தான் கேட்டாங்க. ஆனா கேட்டது ஓராண்டுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஒரு புத்திசாலி மனிதன். இந்த கொஸ்டின்ல இதுதான் கீவேர்ட் அண்ட் ட்விஸ்டான வேர்ட். மூட்டைக்கு 300 பழங்கள் வீதம் 3 மூட்டை. அதாவது அவர்கிட்ட 3 மூட்டை இருக்கு. ஒரு மூட்டைக்கு 30 பழங்கள் இருக்கு. எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு பழம். ஒவ்வொரு டோல்கேட்டை தாண்டும் போது மூட்டைக்கு ஒரு பழம் கொடுக்கும். இது 30 சுங்கசாவடி. மொத்தம் டோட்டலா 30 சுங்கசாவடி அவர் தாண்டல். அவரிடம் எத்தனை பழங்கள்? ஸோ இது அதாவது ஒருத்தர் வந்து 3 மூட்டையில 30 பழம் மொத்தம் 90 பழம் இருக்கும். ஒரு மூட்டைக்கு 30னா மொத்தம் 90 பழம் இருக்கு. இவர் வந்து 3 சுங்கசாவடி தாண்டும் போது அவர்கிட்ட எவ்வளவு பழம் மிச்சம் இருக்கு. ஒரு புத்திசாலியான ஆளுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான பழத்தை சுங்கசாவடி கொடுத்து மிச்சம் பண்ணணும்னு பார்ப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் சுங்கசாவடி தாண்டும் போது அவர்கிட்ட 3 மூட்டைகள் இருக்கும். அவர் மூட்டைக்கு 3 பழம் கொடுக்கணும். ரெண்டாவது சுங்கசாவடி தாண்டும் போது அவர்கிட்ட 3 மூட்டை தான் இருக்கும். அவர் அங்கேயே ஒரு 3 பழம் கொடுக்கும். இப்படியே ஒவ்வொரு சுங்கசாவடிக்கும் ஒரு 10 சுங்கசாவடி வரைக்கும், ஒரு 10 டோல்கேட் வரைக்கும் ஒரு 3 கொடுத்துட்டே வந்தாருன்னா அவர் 10வது சுங்கசாவடி தாண்டும் போது அவர்கிட்ட 30 பழம் வந்து காலியா இருக்கும். அப்போ மொத்தம் 90 பழம் இருந்தது. 10வது டோல்கேட் தாண்டும் போதே அவருக்கு 30 பழம் காலியாச்சு. ஏன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ மிச்சம் 10வது டோல்கேட் தாண்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எவ்வளவு பழம் இருக்குன்னா 90 - 30 60 பழம் இருக்குமா. அவர்கிட்ட 60 பழம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மூட்டைக்கும் 30 பழம் கொடுத்துருக்கோமே. இது எப்பறம் குறைக்கலாம்னு யோசிச்சு என்ன பண்றாருன்னா 60. ஆனா இங்க 3 மூட்டை இருக்கு. ஒரு மூட்டை 30 பழம் பிடிக்கும். அதனால இப்ப என்ன பண்றாருன்னா மிச்சம் இருக்கிற 60 பழத்தை 2 மூட்டைகளை மட்டும் கொட்டிட்டு ஒரு மூட்டையை எடுத்து வச்சுக்கிறாரு. அதாவது இதுல 30 இதுல 30 ஆக்கிறாரு. அப்ப இவர்கிட்ட 2 மூட்டைகள் மட்டும்தான். சோ அப்ப அவர் 11வது சுங்கசாவடிக்கு போகும்போது அவர் மூட்டைக்கு ஒரு பழம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் 2 மூட்டை தான் இருக்கு. அதனால அவர் 2 பழம் மட்டும் கொடுக்கணும். சோ இப்படியே அவரு அடுத்து ஒரு 15 ஒரு 25வது டோல்கேட் வரை கொடுத்துட்டே வந்தாருன்னா 25 2 2 2 அடுத்த ஒரு 15 டோல்கேட் கொடுத்துட்டே வந்தாருன்னா 30 பழம் காலியா இருக்கு. தாண்ட வேண்டியது 30 சுங்கசாவடி. இப்ப 25 சுங்கசாவடி தாண்டியாச்சு. முதல் சுங்கசாவடியில் 30 பழம் காலி. அடுத்த 15வது சுங்கசாவடியில 30 பழம் காலி ஆயிடுச்சு. இப்போ 60 30 போச்சுன்னா இப்ப கடைசியா 25வது சுங்கசாவடி தாண்டும் போது அவர்கிட்ட வெறும் 30 பழங்கள் தான் இருக்கும். அதான் வெறும் 30 பழம் தானே இருக்கு. நம்மகிட்ட 2 மூடை இருக்குல்ல. அதனால இந்த 30 ஒரே மூடையில கொட்டிட்டு ஒரு மூடையை எடுத்து ஒழிச்சிட்டாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு மூடையில 30 பழம் தான் இருக்கு. சோ அப்ப 26வது சுங்கசாவடி போகும்போது ஒரு பழம் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்க மூட்டைக்கு ஒரு பழம் தான் கேட்காங்க. சோ அப்போ இன்னும் அவர் 5 சுங்கசாவடி தாண்டுமா. அப்போ 27க்கு 1 28க்கு 1 இப்படியே கொடுத்துட்டே வந்தானா 5 30 பழமா இருந்தது. ஒவ்வொரு சுங்கசாவடிக்கு ஒண்ணா கொடுத்து வந்தா 5 பழம் கொடுத்துருவாரு. இப்போ கடைசியா அவர்கிட்ட எத்தனை பழம் 25 பழம் இருக்கும். அதாவது முதல் சுங்கசாவடியில 30 பழம் கொடுப்பாரு. ரெண்டாவது 10 சுங்கசாவடியில 30 பழம் கொடுத்து 90 60 ஆயிரும். 60 2 மூட்டையில கொட்டி மூட்டையை குறைச்சி ஒரு அடுத்த ஒரு 15 சுங்கசாவடிக்கு 2 பழமா கொடுத்துட்டே வருவாரு. இதனால 30 பழம் காலியாயிரும். 60 30 போச்சுன்னா வெறும் 30 பழம் தான் இருக்கும். அப்போ வெறும் 30 பழம் தான் இருக்குன்ட்டு அது 2 மூடையில ஒரு மூடையில 30 பழத்தை கொட்டிட்டு வெறும் ஒரு மூடையை மட்டும் கணக்கு காட்டி கடைசி 5 டோல்கேட்டுக்கு வெறும் ஒரு பழமா கொடுத்துட்டு வந்து 5 பழம் காலி பண்ணிப்பாரு. அப்போ கடைசி அவர்கிட்ட 25 பழங்கள் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. A Z B Y C X Y B B என்றவாறு எழுதும்போது ஆங்கில எழுத்திற்கு இடதுபுறம் வரக்கூடிய உயிர் அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கலாம். ஆல்பபெட்ல உயிர் எழுத்துனா AEIOU. இதுதான் அந்த 5 தான் உயிர் எழுத்து வவல்ஸ் சொல்லுவோம். இந்த சீரிஸ்ல இருக்கும்போது வவல்ஸ்க்கு ரைட் லெஃப்ட் சைடு இடதுபுறத்தில் வரக்கூடிய எழுத்தானது உயிர் அல்லாத எழுத்து. இந்த இடத்துல வவல்ஸ் வரக்கூடாது. கான்சனன்ட் அதாவது
உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களா வரும். வவல்ஸ்க்கு லெஃப்ட் சைடுல உயிரெழுத்து அல்லாத எழுத்து வரும். ஸோ முதல்ல இந்த சீரிஸ் ஃபுல்லா எழுதிக்கலாம். இது எப்படி பாருங்க, ஏபி பிசி சிடி இஎஃப் அப்படின்னு ஒரு நம்பர் விட்டு வரும். இது அப்படியே ரிவர்ஸ்ல ஏபி ஏசி ஏடிபின்னு வரும். ஸோ இந்த ஃபுல் சீரிஸ் அப்படியே எடுத்துருதுன்னா ஏபி சி டி இ எஃப் ஜி கைச் அப்படியே போயிட்டே இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ்ல ஏபி சி டி ஃபுல்லா வரும். இதான் அதோட சீரிஸ். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சீரிஸ்ல வவல்ஸ்க்கு லெஃப்ட் சைடு வவல்ஸ் வரக்கூடாது, ஒரு கான்சனன்ட் தான் வரணும். ஸோ இதுல எங்கெங்கெல்லாம் வவல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க ஒரு ஓவல் இருக்கு, இங்க ஒரு ஓவல், இங்க ஒரு ஓவல், இப்படி மொத்தம் 10 வவல்ஸ் இருக்கு. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, வவல்ஸ்க்கு ரைட் சைடு கான்சனன்ட், அதாவது உயிரெழுத்து எழுத்து வரணும். ஸோ அப்படி பார்த்துட்டோம்னா இந்த உயிரெழுத்து பக்கத்துல ஒரு கான்சனன்ட், இங்க இருக்கிற உயிரெழுத்து பக்கத்துல ஒரு கான்சனன்ட், இங்க இருக்கிற உயிரெழுத்து பக்கத்துல ஒரு கான்சனன்ட், லெஃப்ட் சைடு அப்படியே இந்த இருக்கா. ஆனா இங்க இருக்கிற உயிரெழுத்துக்கு லெஃப்ட் சைடுல தான் எந்த எழுத்துமே இல்ல. அப்போ இந்த இடம் மட்டும் வராது, மற்ற இதெல்லாம் வரும். ஸோ இது மொத்தம் எத்தனை ஜோடி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 பேர் ஆஃப் 9 ஜோடிகள் இருக்கு. ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் சி 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நிறைய இன்னொரு ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.